இந்தியாவோட துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். இவர் ஜூலை 21, 2025 அன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் மோடிக்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் அன்னைக்கு ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து தான் அன்றைய மழைக்கால கூட்டத்தொடரே நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ராஜினாமா செய்ய என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்கும் அவருக்கும் ஏதோ கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு, இதன் காரணமாக தான் அவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு, பிஜேபி சைட்லேருந்து அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வெளியிட்ட அறிக்கையிலே தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் நான் ராஜினாமா பண்ணுறேன். இந்த கடிதத்தில் மோடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் ஒரு விமர்சனத்தை கிரியேட் பண்ணி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுனால தான் இது பெருசாக பேசப்படுது. அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கான பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அமித்ஷா தெளிவாக சொல்கிறார்.